சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் இந்த பகுதியில் உள்ள பெல்ஸ் ரோடு ஆட்டோ ஸ்டாண்டை ஒருங்கிணைத்து இன்றைக்கு எழுச்சி தமிழர் தலைமையில் இந்த பகுதியில் உள்ள கிராமப்புறங்களில் வெளியூரில் இருந்து வருகின்ற மருத்துவ நோயாளியாக வருகின்றவர்களுக்கு சேவை செய்கின்ற வகையில் இந்த ஆட்டோ ஸ்டாண்டை இங்கே துவக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த ஆட்டோ ஸ்டாண்டின் பொறுப்பாளர்களை அனைவரையும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வாழ்த்து பாராட்டுகிறோம். நாம் சேவை மனப்பான்மை என்பதை எல்லா இடங்களிலும் அடையாளப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு இந்த ஆட்டோ ஸ்டாண்டு துவக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர், துணை செயலாளர் தலித் செல்வம், மாவட்ட துணை செயலாளர்கள் அன்சர், சீராளன், பிரபாகரன், நாராயணன், மகேஷ், செய்தி தொடர்பாளர் மகேஷ், மங்கை பிரபு, மகளிர் அணியை சார்ந்த தோழர்கள் அனைவரும் திரளென வந்து வட்ட செயலாளர் பழனி உள்ளிட்ட அனைத்து தோழர்களும் சிறப்பாக கலந்து இந்த ஆட்டோ ஸ்டாண்டை இங்கே துவக்கியிருக்கின்றோம். இந்த தொழிலாளர்களுக்கு எல்லா காலங்களையும் விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை சொல்லி நீங்கள் அனைவரும் சேவை மனப்பான்மையோட இயங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிட்டத்தட்ட இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 60-70 ஆண்டை கடந்தும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாம இங்க ஒரு வெறுமனே ஓட்டு மட்டும் போட்டு கொண்டிருந்த இந்த மக்களுக்கு இன்றைக்கு தாவேகா ஆட்சி அமைத்து அந்த தாவேகா தலைமை விடுதலை சிறுத்தைகளுக்கு அமைச்சரவையை கொடுத்திருக்கின்றால் உள்ளபடியே வரவேற்கின்றோம், வாழ்த்துகிறோம். இதுபோல் அரசியல் வளர வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தையோட நோக்கம். அது யாராவது தனிநபர் சுயத்துக்காக, தனிநபர் சுயநலத்துக்காக அப்படி சொல்லுவார்கள். விடுதலை சிறுத்தைகள் துவக்கப்பட்ட 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே அரசியல் அதிகாரம் வேண்டும், அரசியல் அதிகாரம் தேவை என்பதை உணர்ந்துதான் இந்த இயக்கம் கட்டப்பட்டது. ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகளில் மாவட்ட செயலாளர், மண்டல செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் என்கின்ற அதிகாரத்தையே வழங்கினார் எழுச்சி தமிழர் அவர்கள். நன்றி.